99ஆம் ஆண்டு 8 அல்லது 9 இந்த ஆண்டுல ஆஸ்திரேலியா போயிருக்கேன். இந்த வெளிநாடு போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த ஊருக்கு போனாலும் விமானத்தில் அதிகபட்சமாக நீங்க 25 கிலோ தான் எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது, நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அமெரிக்காவுக்கு மட்டும் அவன் பெரியவா இல்ல, உலகத்திலே அவன் வந்து பெரியவா. அதனால வந்து அவங்க நாட்டுக்கு மட்டும் 65 கிலோ எடுத்து போகலாங்க, ஃப்ரீயா விடுவாங்க. 65 கிலோ எடுத்து அன்னைக்கு போகலாம். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேங்க. திரும்பி வரைச்ச நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டேன். ஏன்னா வெள்ளைக்காரங்களையே ஒரு 10 நாளை பார்த்து பார்த்து இதுவும் அமெரிக்காங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய புத்தகம் வாங்கி ஒரு 60 கிலோ பக்கத்துல வந்துருச்சுங்க. முன்னாடி அந்த டிக்கெட் கொடுப்பாங்களே அம்மா, கவுண்டர்ல உட்கார்ந்து இருந்தது ஒரு பர்தா போட்ட பாரம்பரியமான ஒரு இஸ்லாமிய சகோதரி. அந்த நாட்டில் ஆஸ்திரேலியாவில் பர்தா போட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னா ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ் பழமையான பாரம்பரியமான ஒரு இஸ்லாமிய சகோதரி. அவங்க வெயிட்டை பார்த்துட்டு ஒரு 525 ஏதோ டாலர் வந்து கொடுக்கணும். எனக்கு அதிர்ச்சி. ஏன்னா 99 அது பெரிய பணம். மொத்தமே என்கிட்ட இருந்ததே ஒரு 550-600 டாலர் தான் இருந்தது. அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலான்னு எனக்கு மனசுக்கு வருது. பின்னாடி பார்த்தா பெரிய நீண்ட ஒரு வரிசை, பெரிய கியூ. கொஞ்சம் அவமானமும் கூச்சமாக இருந்தது. எதுவும் சொல்லாம நான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அம்மா அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே, வழக்கமாக பயணம் செய்பவர்களிடம் ஒரு 4 கேள்வி கேட்கப்படும். நம்ம அதை செக் இன் பண்றப்போ என்ன கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, டிட் யூ பேக் யுவர் செல்ஃப்? இந்த உங்களுடைய இந்த சூட்கேஸ், உங்களுடைய பெட்டியை நீங்கள் தான் பேக் பண்ணீங்களா? முதல் கேள்வி கேட்பாங்க. எல்லார்ட்டையும் கேட்பாங்க, நீங்க போனீங்கன்னா கேட்பாங்க. எஸ் மேம். டிட் யூ பேக் யுவர் செல்ஃப்? எஸ் மேம். ரெண்டாவது கேள்வி, டிட் எனி ஸ்ட்ரேஞ்சர் கிவ் யூ எனிதிங்? யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க ஏதாவது பொருளை கொடுத்து இதுல வச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களா? நோ மேம், அப்படிலாம் ஒண்ணு சொல்லல மேம். மூணாவது கேள்வி, ஆர் யூ கேரிங் எனி டேஞ்சரஸ் வெப்பன்? ஏதாவது ஆபத்தான ஆயுதம் ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா? அந்த மூணாவது கேள்வி கேட்டதும் நான் சொன்னேன், மேம் I'm a Catholic priest, you can rest assured I won't carry such things. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஃபாதர், நீங்க தைரியமா நம்பலாம், அந்த மாதிரி பொருள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். கேத்தலிக் பிரீஸ்ட்னு சொல்லி முடிக்கல. யுவர் பிரீஸ்ட் ஃபாதர், யுவர் கேத்தலிக் பிரீஸ்ட், முஸ்லீம் லேடி, பர்தா போட்டிருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி. யுவர் கேத்தலிக் பிரீஸ்ட் ஃபாதர், கீப் த மணி ஃபாதர், பணத்தை வச்சுக்கோங்க ஃபாதர். திருப்பி கொடுத்தேன் பணத்தை வச்சு. அப்படி கொடுத்துட்டு அந்த இஸ்லாமிய சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, வச்சுக்குங்க ஃபாதர். நான் தமிழ்ல சொல்றேன், வச்சுக்குங்க ஃபாதர். எங்கேயாவது நீங்க யாருக்காவது நிச்சயம் நல்லது செய்வீங்க, அவங்களுக்கு பயன்படட்டும், இந்த பணத்தை நீங்க வச்சுக்குங்க. சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னைக்கும் ஏதாவது தப்பு தண்டா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்ற நேரம் எனக்கு இயேசு பெருமான் காட்சியில வரதே இல்லை. யார் காட்சியில வராங்க? இந்த அம்மா காட்சியில வராங்க. அடடா, ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து எங்கேயோ இருக்கிற கருப்பு நிறத்தவன் நான் நல்லவேன்னு ஒரு அம்மா நம்புறாங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு நாள் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அறம் என்பது எங்கேயோ இருக்கிறவங்க மனசுல இன்னொருத்தங்களை நம்புறாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு கேட்டேன் இல்லையா, தமிழர்கள் இப்ப சொல்லுங்க, நல்லவங்களா கேட்டவங்களா? நீங்க நல்லவங்களா கேட்டவங்களா? நல்லவங்க தான். அந்த நல்லதை நம்ம ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். நல்லதை நம்ம ஷேர் பண்றோம். வந்து தப்பா நடந்துக்குது, எல்லா மதங்களுமே ரொம்ப தப்பா நடந்துக்குது. எப்படி காசு பண்ணலாம் நான் இது தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலயே இப்ப பேசுறத விட நல்லா பேசுவாங்க. அப்போ வந்து அடுக்குமொழி, சிறப்பு மொழி, சீர்மொழி அப்படி போட்டு ரொம்ப பிரம்மாதமான ஆவேசமா நீங்க தீ பறக்கும். தீபுர சாதாரண தீ இல்லைங்க, அப்படி பிடிச்சி எரிஞ்சிடும். அதை எப்படி திருந்தினேன்னா அதுவும் ஒரு கதைங்க. நான் முதல் முறையா சின்ன 25 வயசுல சர்ச்சுக்கு என்ன அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க.
அங்க நான் ஆவேசமா பேச போய் ஒரே நாள்லயே இந்த உலகத்தை மாத்தி போடலான்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா. குறிப்பா இடதுசாரிகள் ரொம்ப நினைப்போம், நம்ம ஒரே நாள்லயே ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல இந்த சமூகத்தை புரட்டி நம்ம சரி பண்ணிடலாம்னுட்டு. அப்படி நானும் அந்த மாதிரி சிந்தனையில வளர்ந்தவன் பார்த்தீங்களா. நான் குமரி மாவட்டம் உழவங்கோடு தாலுகா, கேரளத்து காற்று கொஞ்சம் எங்களுக்கும் வீசும். வளர்ந்தவன அப்படி ஆவேசமா பேசினேன். பேசி முடிச்சதும் ஒரு வயசான தாத்தா வந்தார். நான் வேதாத்திரி மகரிஷி நிகழ்வுல கூட இதை சொல்லியிருக்கிறேன். நான் இது ஒரு தாத்தா வந்தாரு. வணக்கம் சாமி, சோசரம்பாங்க எங்க ஊர்ல, பழைய தமிழ்ல சோசரம். வணக்கம் ஃபாதர், ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்க ஐயா. அவர் நான் நினைச்சதை நம்மளை பாராட்ட வரான்னு நினைச்சேன். நம்முடைய ஆவேச முழக்கத்தை அவர் பாராட்ட வரான்னு நினைச்சா, ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் உஷாராயிட்டேன் நான். ஓ, ஏதோ ஒன்று வருது போல இருக்கு. ஃபாதர், எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க ஃபாதர். உடம்புல நோய் பிரச்சனை ஃபாதர், மனசுல நிறைய பிரச்சனை ஃபாதர், வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை ஃபாதர், பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் பிரச்சனை ஃபாதர், கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வரோம் ஃபாதர். நீங்க இங்க வந்தா புதுசு புதுசா தீப்பற்ற வைக்கிறீங்க ஃபாதர், சவால்லாம் கொடுக்குறீங்க ஃபாதர். தாங்காது ஃபாதர், தாங்காது ஃபாதர், முடியாது ஃபாதர், எங்களால முடியாது ஃபாதர் அப்படி சொல்லிட்டு விட்டு படான்னு அரைஞ்ச மாதிரி ஒரு ஒண்ணு சொன்னாரு பாருங்க. முடிஞ்சா கொஞ்சம் ஆறுதலா பேசுறதுக்கு கத்துங்க ஃபாதர் அப்படின்னு போயிட்டே இருந்தார் பாருங்க. 10 ஆண்டுகளின் கல்லூரி கற்றுத்தராத, பயிற்சி கற்றுத்தராத பாடத்தை ஒரு வயதான முதியவர் எனக்கு கற்றுத்தந்து விட்டு கடந்து போய் கொண்டே இருந்தார். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், வெறும் ஆவேசம் ஊட்டுவதற்கு அல்ல என் பணி, ஆறுதல் கொடுப்பதற்கு, அன்பை தருவதற்கு, ஒரு இதமான ஒரு ஒரு உணர்வை தருவதற்கு, அதுவும் என்னுடைய பணிதான் நான் கத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. பட் எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், சாமானிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து நிக்கிறேன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இன்றைக்கு நான் சொல்ல வர்றது, இன்னைக்கு நான் அந்த வயசுல நான் வந்து இந்த மதத்தை தப்பா பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா, நான் நல்லவங்கிறதுக்காக சொல்லல, நல்லவங்கிறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன். ஆனா ஒண்ணுல மட்டும் தெளிவா இருக்கிறேன், கடவுளை வியாபாரம் பண்ணக்கூடாது, அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனசாட்சியையும் வித்து கடைசியா முடிச்சவன் தான் கடவுளை வைக்கிறதுக்கு துணிவா, இல்லைங்களா? சரிதானுங்களா? வந்து கொலகாரனை விட பெரிய பாவி யாரு தெரியுமா உங்களுக்கு? கடவுளை விக்கிறவன். கடவுளை விக்கிறவன் சாதாரணப்பட்டவன் இல்ல. உலகத்தினுடைய சகல பிசாசுகளையும் சேர்த்து போட்டால் ஒரு தைரியம் வரணும் இல்லைங்களா? அப்பதான் கடவுளை விற்கிறதுக்கு தைரியம் வரும். நான் கடவுளை விற்க வேண்டும் என்று, மனிதர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு நானும் ஒரு 100-500 கோடிக்கு அதிபதியாக இருந்திருக்க முடியும். அந்த முடிவை நான் செய்யல. அதுக்காக நான் நல்லவன் நினைக்காதீங்க, அப்படி இல்லை. ஒரு மனிதன் தான், சாதாரண மனிதன் தான். ஆனா கடவுளை விற்கவில்லை. இன்றைய மதங்கள் கடவுளை விற்கின்றன. மனித உணர்வுகளை, மனித இயலாமைகளை சுரண்டுகின்றன. அந்த வகையில் நான் எங்கிருந்து வருகிறேன் என்றால், தமிழ் இந்த நாகரிகத்திற்கு மாற்றாக முடியும். மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு தமிழ் மாற்றாக முடியும். அதற்கு 100 கோட்பாடுகளை அது தரும். அதில் ஆதாரமானது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இதை ஏன் நான் இதை ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நான் ரொம்ப நினைக்க மனசு அப்படி உருகும், அப்படி சிலிர்க்குங்க ஒவ்வொரு முறை. ஏன்னா எல்லா மதங்களும் என்று நான் பொதுமைப்படுத்த விரும்பவில்லை. குறைந்தபட்சம் நான் சார்ந்த மதம், என்னுடைய மதத்தில் அற்புதமான பல விஷயங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யற பல அட்டகாசங்களை பார்க்கிற நேரம், என் மதமும் இதுக்கு ஒரு பொறுப்போ? எப்படி? படைப்பிலெல்லாம் தவறான படைப்பு, தருதலையான படைப்பு இந்த மனித படைப்பு தான். அரிதுன்னு சொல்லலாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, எந்த விதமான மனசாட்சியும் இல்லாம ஒரு மலையை தீர்த்து கட்டுகிறார்கள். எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் இந்த இயற்கையை அழிக்கிறார்கள். உயிர்களுக்கு வஞ்சம் செய்கிறார்கள். இந்த படைப்பு
அதனால தான் என் மதத்தையே நான் இந்த திறனாய்வுக்கு உள்ளாக்குகிறேன். மனிதனை படைப்பிற்கெல்லாம் அதிபதி என்று போற்றுவது சரியான பார்வையா? இல்லை. அது வேற எந்த மதமும் சொல்லல, எந்த மதமும் சொல்லல. தமிழ் மட்டும்தான் ரொம்ப அழகா சொல்லுது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்க்கும். ஒரு மரத்திற்கு என்ன மதிப்பு உண்டோ, ஒரு மண்ணுக்கு என்ன மதிப்பு உண்டோ, அந்த மதிப்பு தான் என்னுடைய இருப்புக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு நீ கைதட்டணுங்க. வேற எந்த சொல்லல. தமிழுக்கு, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, தமிழுக்கு நீங்க சொல்லணும். இதை அது வெளிப்படுத்தும். எத்தனையோ வகைகளில் அது வெளிப்படுத்தும். பாருங்க, இன்னைக்கு இதை நான் சொல்றதுக்கு காரணம், இப்போ கேட்பாங்க, ஒரு மலையை உடைச்சு ஒரு ரோடு தானுங்க போடுறோம், ஒரு ரோடு தானுங்க போடுறோம், மலையை உடைச்சு என்ன ஆக போகுது இன்னைக்கு கேட்பீங்க. இது சாதாரணமா கேட்பீங்க. நான் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தீவுகள் எளிதாக மூழ்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? தீவுகள் எளிதாக மூழ்கும். துண்டாடப்படுகின்ற மலைகள் எளிதாக அழியும். இதுதான் உண்மை. இது ஒரு பிசிக்கல் விதி, ஒரு இயற்பியல் விதி. ஒரு மலை என்றால் விலங்குகள் அங்கு தங்குதடையின்றி பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் நடக்கக்கூடிய பல்வேறு பரிமாண மாற்றங்கள் நடக்க வேண்டும். இது ஒரு தொடர்ச்சி. இது நீங்களும் நானும் உருவாக்கியது அல்ல. இயற்கை பல லட்சம் ஆண்டுகளாக உருவாக்கிய ஒரு பேர் அதிசயத்தை. எனக்கு எல்லாம் ரொம்ப சிரிப்பு வர என்ன தெரியுமா? அந்த ஊருக்குள் புகுந்து யானைகள் அட்டகாசம் யானைகள் அட்டகாசம் பண்ணது யாருங்க? அது இருக்க வேண்டிய அதனோட வழியில போனது நம்ம. அட்டகாசம் பண்றது நம்மவா இல்ல யானையா? அற்புதமான ஒரு பேரியற்கை, பேரதிசயம் யானைங்க. இப்படி 1000 விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போலாங்க. இன்றைக்கு நமக்கு தேவை. நான் எதுக்கு இந்த தலைப்பை எடுத்தேன் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒற்றுமையை பேண வேண்டியது ஒன்று. இப்ப நாம் செம்மொழி மாநாட்டில் கூட பேசுனீங்க. அதாவது நமக்கும் ஒரு எலிக்கும் ஜீன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மரபணு. ஜீன்ல நமக்கும் எலிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன், பட்டு சொல்லுங்களேன். 4% தாங்க. 96% உங்களினுடைய என்னுடைய மரபணுவும் சுத்திட்டு இருக்கிற பெருச்சாளி எலியோட மரபணுவும் ஒண்ணு. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஜீன் அதுல தான் உயிர் புறப்படுது. ஒரு குரங்குக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா? 1.5%, 1.5%. இப்ப புரியுது இல்லைங்களா நமக்கு ஏன் குரங்கு புத்தி நிறைய இருக்குங்கிறது? இது சயின்ஸுங்க. குரங்குக்கு நமக்கு வெறும் 1.5% தான். எனில் ஐயா தங்கவேல் ஐயாவுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? புள்ளி 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 1 இல்லைங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கவே முடியாது. உலகத்தில் யார் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் மரபணுவில் புள்ளி 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 அந்த ஒரு கடுகளவு டிஃபரன்ஸ் தான் இருக்க முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒண்ணுதான். கருப்போ வெள்ளையோ அந்த ஜாதியோ இந்த ஜாதியோ எந்த ஜாதியாக இருந்தாலும் அதுதான் மரபணு. இப்ப இன்னொன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இங்க இருக்க குழந்தைங்க இருக்கிறீங்க, அம்மா தெரியும், அப்பா தெரியும், அதுக்கு மேல என்ன தெரியும்? தாத்தா தெரியும், பாட்டி தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? பேர் தெரியுமா இருக்கும், போட்டோ இருக்கும், ஆனா தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பதற்கு சராசரி எத்தனை தலைமுறைகள் நமக்கு முன்னால் சென்றிருக்க வேண்டும்? சராசரி 78 தலைமுறைகள் முன் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சராசரி 78 தலைமுறைகள். இப்ப 78 தலைமுறைகள் அப்படியே ஒரு மேப் போட்டு பாருங்களேன். நீ கற்பனையில ஒரு மேப் போடுங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மாமா, மச்சான்,
அப்படியே சித்தி அத்தை பாட்டி அவங்க பிள்ளைங்க இப்படி போட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், நீங்களும் நானும் எங்க ஒரு புள்ளியில சொந்தக்காரங்களா தான் இருந்திருப்போம், சந்தேகமே இல்லை. நிச்சயமா 78 தலைமுறைகளுக்கு நீங்கள் ஒரு மரபணு வரைபடத்தை போட்டீர்கள் என்றால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஏதோ ஒரு புள்ளியில் இரத்த உறவு சொந்தங்களாக இருந்திருக்கத்தான் முடியும். இதுதான் இயற்கையின் விதி. தமிழ் இதை அறிந்திருந்தது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இன்னைக்கு நம்முடைய அட்டகாசத்தின் முன்னால் இயற்கை கையறு நிலையில் இருக்கிறது. அதை சொல்றதுக்காக இந்த தலைப்பு நான் எடுத்தேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதல் அஜெண்டா வரணும்னா அது இயற்கைக்கான ஒரு திட்டம், இயற்கைக்கான ஒரு திட்டம். இதை நான் பல மேடைகளிலையும் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இது வேற எங்க இருந்து நீங்க கத்துக்க வேணாம், தமிழ் நமக்கு சொல்லி தர அழகான பாடல் ஒண்ணு வருங்க. மரம் சா மருந்தும் குளோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மரம் சா மருந்தும் குளம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தாத்தா மரணப்படுக்கையில் இருக்காரு, காப்பாற்ற முடியாதுன்னு லோக்கல் வைத்தியர் சொல்லிடுறாரு. பெரிய வைத்தியர் கூப்பிட்டு வராங்க. அவர் அப்படியே நாடி பிடிச்சி பார்க்குறாரு. அப்படியே அவங்க தோப்பெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்ப வர திரும்ப நாடி பிடிக்கிறாரு. சொல்றாரு, அதான் பாருங்க ஒரு பெரிய மரம் நிற்குது இல்லைங்களா, அந்த மரத்தினுடைய ஆணி வேரை எடுத்து அந்த ஆணி வேரில் இருந்து ஒரு கஷாயம் செய்து அவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் இந்த நோய் அவருக்கு சரியாகிவிடும். அது வரைக்கும் உயிர் போகட்டும் வரட்டும் என்று எடுத்துக்கொண்டிருந்தவர் இந்த மரத்தை கேட்டதும் பட்டுன்னு கண்ணை பிடிச்சிட்டார். கண்ணை முடிச்சு அவர் சொல்ற பாட்டு தான் இந்த பாட்டு. மரம் சா யோ வைத்தியரா எங்க வரோம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இந்த மரத்தினுடைய இலையை பறித்து என்னை குணமாக்க முடியும் என்றால் செய்யும். இந்த மரத்தினுடைய காய்களையும் கனிகளையும் எடுத்து என் நோயை சரியாக்க முடியும் என்றால் செய்யும். ஆனால் இந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் ஆணி வேரை எடுத்து கஷாயம் செய்துதான் என் உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் நான் செத்து போகிறேன், அந்த மரம் உயிரோடு இருக்கட்டும். மரம் சா மருந்தும் குளோ. இது தமிழ். தமிழ் சொல்லிச்சு. எவ்வளவு சென்சிட்டிவிட்டி. வெற்றி பெற்று மன்னன் வேகமாக தேரில் ஏறி ஓடி வருகிறான். அப்படி ஜல் 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 ஜல். இப்ப நம்ம ஊரு பொள்ளாச்சி பக்கம் போனோம்னா ஜல் 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 அந்த குதிரை வண்டி ஓடும் இல்லைங்களா. அப்ப வெற்றி குதிரை தேரில் வருகிற போது எப்படி அந்த ஜல் ஜல் இருக்கும். காட்டுக்கு வர்றப்போ அந்த மன்னன் நிறுத்த சொல்றான் ஓட்டுக்கிறவங்க, எப்பா எல்லாத்தையும் கழட்டுப்பா, அந்த மணியை எல்லாம் கழட்டு, நம்ம வெற்றி பெருமிதத்தில் போறோம். இந்த நேரம் அந்த பறவைகள் ஒன்றாக கூடியிருக்கும், சந்தோஷமா இருக்கும், அமைதியா தூங்கிட்டு இருக்கும். நம்ம வெற்றியினால எதுக்கு இந்த காட்டுல இருக்கிற வாயெல்லாம் உயிர் இந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஜீவராசிகளுக்கு நம்ம ஏன் தொந்தரவு பண்றோம்? கழட்டி எடுப்பான். சென்சிட்டிவிட்டி அன்னைக்கு இருந்திருக்குது, இன்னைக்கு இல்ல இல்ல. ஏன் அப்படின்னா சுப்பராயன் ஐயா அவர்கள் ரொம்ப சொன்னார் பார்த்தீங்களா, எல்லாமே பணம் ஆயிடுச்சு. எல்லாமே பணம். நான் சொன்ன பணம் வேணும், ஆனா எல்லாம் பணம் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா மலைகளையும் அழித்து முடித்து விட்ட பிறகு, இந்த உலகத்தில் குடிநீர் அனைத்தையும் நீங்கள் விஷமேற்றிய பிறகு, இந்த உலகத்தில் எல்லா நதிகளையும் கடலையும் நீங்கள் காயப்படுத்தி நீங்கள் அவற்றை மாசுபடுத்தி விட்ட பிறகு புரிந்து கொள்வீர்கள், உங்கள் கிரெடிட் கார்டை வைத்துக் கொண்டு பசியை ஆற்ற முடியாது, உங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ முடியாது. அங்கதான் வளர்ச்சி. ரொம்ப அழகா சொன்னார் பாத்தீங்களா, நகரங்கள் வளர்கிறது என்றால் கிராமங்கள் கொல்லப்பட்டு விட்டது, விவசாயம் கொல்லப்பட்டு விட்டது. தமிழர்கள் கண்ட வளர்ச்சி அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நல்லா சொல்லணும், இதைத்தான் சொல்லணும். இப்ப எலெக்ஷன்லாம் வருது பாத்தீங்களா, இந்த வெறும் அரசியல் முழக்கங்களாக இல்லாமல் தமிழ் சார்ந்த அறத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா, நான் பெரியாரை சொல்லவில்லை, பெரியார் ஒரு நல்லது செய்தார். அரசியலுக்கு போகாமல்
அவர் எடுத்த நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய இயக்கம் நடத்தினார் இல்லையா? அதே போல தமிழ்நாட்டிற்கும் இன்று தேவைப்படுவது உண்மையிலேயே புதிய அரசியல் கட்சிகள் அல்ல, தமிழ் சார்ந்த அறத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சமூக இயக்கம் ஒன்று தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் வாங்க, சேருங்க. நிறைய அமைப்புகள் இருக்கின்றன, இடதுசாரிகள், வாழ்க வளமுடன், ரோட்டரி, லயன்ஸ், நல்லவங்க நிறைய இருக்காங்க, எல்லாரும் நல்லவங்க இருக்கிறாங்க. பட் ஒரு கம்பைன்ட் எஃபர்ட்ங்கிறது இல்ல. அப்போ வெறும் வெறும் ஒரு மத்தியில் அதிகார குவிப்பு என்று பேசுவதல்ல, தமிழ் ஒரு மாற்று அறத்தை தரும். எப்படி தரும் தெரியுமா உங்களுக்கு? அற்புதமா இருக்குங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கே வியந்து போவேன். நான் ஒரு ஃபாதர்ங்கிறனால தைரியமா பேசுவேன். நான் பேசுறது வேற யாராவது பேசுனா சர்ச்சில் இருந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நம்மளே பாதி விட மாட்டாங்க, இருந்தாலும் நான் அவளை விட மாட்டேன். ஒரு ஒரு பிடிச்சேன்னா பிடிச்சி நிக்கிறனால விடுறாங்க. இப்ப எல்லா மதங்களுமே கடவுளை கொண்டு வந்து இங்க பெருசு பண்ணணும் இல்லைங்களா? அதுதான் எல்லா மதங்களும் செய்யுது. கடவுளை இங்க கொண்டு வந்து அதை நம்ம பெருசு பண்ணணும். நான் தமிழ் அதை செய்யாது. என்ன செய்யும் தமிழ்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உங்களையும் என்னையும் கடவுள் நிலைக்கு கொண்டு செல்வதுதான் தமிழின் கவலையே தவிர, கடவுளை இங்கு கொண்டு வந்து அவரை பெரிதாக்குவது தமிழின் கவலை அல்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மனிதனை நம்மை கீழே இருந்து மேல போகும் தமிழ், மேல இருந்து கீழே வராது. இப்ப இதை நீங்க பெடரலிசத்துக்கு நீங்க பொருத்தி பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நியூ டெல்லி பவர்ஃபுல்லா இருந்தா திருப்பூர் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைங்களா? தமிழ் அப்படி சொல்லாது. காங்கேயம் நல்லா இருந்தா புதுடெல்லி நல்லா இருக்கும், ஊத்துக்குளி நல்லா இருந்தா புதுடெல்லி நல்லா இருக்கும், கன்னியாகுமரி நல்லா இருந்தா புதுடெல்லி நல்லா இருக்கும். பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். கீழே இருந்து மேல, அங்க மேல இருந்து கீழே இல்லை. இது பிலாசபி, கோட்பாடு. இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மரத்தை, நியூ இமேஜினேஷன். இவ்வளவு ஆடம்பரமெல்லாம் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இயற்கை என்பது ஒரு வரன்முறைக்கு உட்பட்டது. நிரந்தரமாய் ஒரு கட்டத்தில் அது கையை விரிச்சிடும். யூ அசால்ட், இயற்கை மீது இவ்வளவு வன்முறைகளை நீங்கள் ஏவி விடுவீர்கள், அது ஒரு கட்டத்தில் கையை விட்டுரும். யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. பேரிடர்களும் பேரழிவும் வரும். இந்த மேற்கு மலையை நான் சொல்றேன் வந்துங்க, மேற்கு மலை இல்லை என்றால் வடகிழக்கு பருவமழை இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. It is the Western Ghats that sets up the Northeast monsoon. தமிழகத்தை வாழ வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை. கடலில் உருவாகினாலும் எங்கு அது பெய்ய வேண்டும் என்று முடிவு செய்வது எந்த மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. அல்லது உலகத்திலேயே நான் நினைப்பது உலகத்தின் மாபெரும் படைப்பின் அதிசயம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்லி, ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு அதை பற்றிய உணர்வு வர வேண்டும் என்பதற்காக, உலக படைப்பில் இதை போல் ஒரு அதிசயம் வேறொன்றும் இல்லை. காரணம், நீரின்றி அமையாது உலகு. எல்லா மகாநதிகளும் பனிமலைகளில் தான் பிறக்கின்றன. கங்கை, யமுனை அல்லது அமேசான், நைல், எல்லா நதிகளுமே மகாநதிகளும் பனிமலைகளில் பிறக்கின்றன. ஒரு பனிமலை கூட இல்லாமல் தக்கான பீடபூமி முதல் புனே முதல் கன்னியாகுமரி வரை மகாநதி, கோதாவரி, காவேரி, பாலாறு, பெரியாறு என்ற அத்தனை நதிகளையும் தந்து தென்னகம் முழுவதையும் தக்காணத்தையும் வாழ வைக்கக்கூடிய பெரும் தாய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. சாதாரண தாய், பெரும் தாய். எப்படி இது தடுத்துறீங்களா? நீங்க ஊட்டி பரப்புல மேல போனீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குல புல் தரைகள் இருக்குங்க. அந்த புல் தரைகள் மழை பெய்கிற பொழுது தண்ணீரை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே விழும். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்டல் கிளியர். அந்த மண்ணும்
சோலைக்காடுகள் சொல்றோம் இல்லைங்களா, சோலைக்காடுகள், ஊசி இலை காடுகள் சின்ன வயசுல படிப்போம் நம்ம. அந்த இலைகள் விழுந்து 100 ஆண்டுகள் மட்கினால் தான் ஒரு மண் வரும், கருப்பு மண். அந்த மண் தான் மண், வள்ளுவர் சொல்ற மண். இந்த புல் தரைகள் விடுகின்ற சொட்டு நீரை தாங்கி அவற்றை சிற்றோடைகளாக மாற்றி, சிற்றோடைகள் சிறிய ஆறுகளாக மாறி பல சிறு சிறு ஆறுகள் சேர்ந்து வருவதுதான் மகாநதியும் காவிரியும் தென்பெண்ணையும் பாலாறும். இப்படி ஒரு பேர் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய பெருநதி, பெரும் தாய் மேற்கு தொடர்ச்சி மலை. இதை நம்முடைய நண்பர் ஓசை காளிதாஸ் ஒரு கூட்டத்தில் பேசி, நான் தான் ஆர்கனைஸ் பண்ண அமைத்தேன். ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மாதிரி எழுந்து இந்த மலையை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன சார் செய்யணும்னாரு. அவர் அழகா சொன்னாரு, தயவு செய்து ஒண்ணுமே செய்யாதீங்க, சும்மா இருங்கன்னா. நீ ஒண்ணும் செய்யாம சும்மா இருந்தாலே போதும், அது நல்லா இருக்கும். ஆக இந்த சென்சிட்டிவிட்டி வரணும்னா நாம் தமிழ் சார்ந்த இந்த அறத்தை பிடிக்கணுங்க. மனிதர்கள் படைப்பின் மையம் அல்ல. மனிதர் இன்னைக்கு சகல முயற்சிகளும் சகல திட்டங்களும் மனிதர்களை மையமாக வைத்து செய்யப்படுகிறது இல்லையா? விஞ்ஞான முயற்சிகள், தொழில்நுட்ப முயற்சிகள், கல்வி முயற்சிகள், கலை முயற்சிகள், பண்பாட்டு முயற்சிகள் அனைத்துமே மனிதர்களை மையமாக வைத்து செய்யப்படுகிறது. தயவு செய்து மனிதர்களாகிய நாம் சற்று விலகி நின்று நாமும் இந்த படைப்பில் ஒரு எளிய அழகான ஒரு அங்கம், அது மட்டுமே. ஏனைய உயிர்களுக்கு எப்படி இடம் இருக்கிறதோ அந்த இடம்தான் எனக்கும் என்கின்ற ஒரு அறத்தை இந்த இடத்தில் இருந்த நாளை முதல் எங்கெல்லாம் வாய்க்கிறதோ சொல்லுங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று முழங்குங்கள். இந்த நாளையும் இந்த அரங்கையும் இந்த மாலை பொழுதையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.